Hi friends, welcome to Lakshmi Max. எனக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆகஸ்ட் 7ல இருந்து RRB NTPC அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ ஆகஸ்ட் 7ல இருந்து ஆகஸ்ட் 18 வரைக்கும் நடந்த எக்ஸாமோட அனாலிசிஸ், அதில் கேட்ட ஜிகே கொஷின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஆகஸ்ட் 14ல கேட்ட ஜிகே கொஷின்ஸ் மட்டும் நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்ணல. ஸோ இன்னைக்கு 14 ஆகஸ்ட் RRB NTPCல கேட்ட ஜிகே கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த ஷிஃப்ட் போறவங்க ஆகஸ்ட் 7ல இருந்து உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஷின்ஸ், அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ், லாஸ்ட் 6 to 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஷின் பார்த்தீங்கன்னா 2ல இருந்து 3 கொஷின் வரைக்கும் ரிப்பீட் ஆகுது. அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே படிக்கும்போது கிட்டத்தட்ட 5ல இருந்து 7 கொஷின் வரைக்கும் ஆன்சர் பண்ணலாம். லாஸ்ட் 6 to 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிக்கும்போது கிட்டத்தட்ட 10ல இருந்து ஒரு 13 கொஷின் வரைக்கும் அட்டன் பண்ணலாம். அப்போ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் ஜிகே படிக்கலனாலும் லாஸ்ட் மினிட்ல இந்த முக்கியமானதெல்லாம் படிச்சுட்டு போகும்போது ஒரு 15ல இருந்து 20 கொஷின் வரைக்கும் உங்களால் ஜென்ரல் அவேர்னஸ்ல அட்டன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. which article provides for judicial review over legislative or executive actions in our constitution? நமது அரசியல் அமைப்பில் சட்டமன்ற நிர்வாக நடவடிக்கைகள் மீதான நீதித்துறை மறு ஆய்வுக்கு எந்த பிரிவு வழங்குகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகிள் 13ல. Who was the founder of Pala dynasty? பாலா வம்சத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு? கோபாலா. The Women's Reservation Act 2023 106 Constitution Amendment provides 33% reservation to women in 2023 ஆண்டு பெண்கள் இட ஒதுக்கீட்டு சட்டம் 106வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலமா கொண்டு வந்தாங்க. பெண்களுக்கு 33% இட ஒதுக்கீட்டை எதுல கொடுக்கறாங்க? மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்கள்ல. அடுத்து பாருங்க, கீதாஞ்சலி. இது யாரோட படைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூரோட படைப்பு. சோ கீதாஞ்சலி என்ன இருக்கும்? ஸ்டோரிஸ் இருக்குமா, போயம்ஸ் இருக்குமா? கீதாஞ்சலி இஸ் a collection of poems. ஓகேவா? சோ கீதாஞ்சலில என்ன இருக்கும்? போயம்ஸ், பாடல்கள் வந்து இருக்கும். Which Zambian river was polluted by China from acid waste? ஓகே, சைனால இருந்து வரக்கூடிய, சைனால இருக்கக்கூடிய ஒரு காப்பர் மைன் ஃபேக்டரியில இருந்து வரக்கூடிய அமில கழிவுகளால ஜாம்பியால ஒரு ரிவர் வந்து பாதிக்கப்படுது. அந்த ரிவரோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கஃபு ரிவர். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாம்பியால இருக்கு. இது வந்து சைனால இருந்து வரக்கூடிய காப்பர் மைன் ஃபேக்டரியில இருந்து வரக்கூடிய அமில கழிவுகளால பாதிக்கப்படுது. The Kafur river in Zambia was polluted by acid waste from the Chinese owned copper mine. Okay. கொஷின் என்னங்கிறது புரியுதா? ஜாம்பியால இருக்கக்கூடிய எந்த ரிவர் வந்து சைனாவோட அந்த ஆசிட் கழிவுகளால பாதிக்கப்படுதுன்னு கேட்டிருந்தாங்க. அந்த ரிவரோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஃபு ரிவர். இந்த ரிவர் எங்க இருக்குன்னா ஜாம்பியால இருக்கு. அடுத்து பாருங்க, மேஜர் தயன்சாந்த் கேல் ரத்னா அவார்டு. ஸோ இந்த 2025ல 4 பேருக்கு மேஜர் தயன்சாந்த் கேல் ரத்னா அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அப்படிதானே? அந்த கொஷின் கூட நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு ஷிஃப்ட்ல கூட எத்தனை பேருக்கு மேஜர் தயன்சாந்த் கேல் ரத்னா அவார்டு கொடுத்துருந்தாங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா குகேஷ், மனு பாக்கர் எல்லாம் இருந்தாங்க. பிரவீன் குமாருக்கும் பாத்தீங்கன்னா மேஜர் தயன்சாந்த் கேல் ரத்னா அவார்டு வந்து கொடுத்திருந்தாங்க. ஓகே, கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரவீன் குமார் இருக்கார் இல்லையா, இவருக்கு மேஜர் தயன்சாந்த் கேல் ரத்னா அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. இவர் வந்து யாருன்னு கேட்டிருந்தாங்க. இவர் வந்து எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஹை ஜம்பர், அதாவது பேரா ஹை ஜம்பர். ஓகேவா? சோ இவர் வந்து ஒரு பேரா ஹை ஜம்பர். ஓகே, என்ன கேட்டிருந்தாங்கன்னா பிரவீன் குமார் வந்து குமாருக்கு மேஜர் தயன்சாந்த் கேல் ரத்னா அவார்டு வந்து கொடுத்திருந்தாங்க. சோ இவர் வந்து எதோடு தொடர்புடையவர்னு கேட்டிருந்தாங்க. சோ பேரா ஹை ஜம்பர். ஓகே, அடுத்து பாருங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? மாண்டகோ செம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ்னு சொல்லுவோம், இல்லைனா மாண்டகோ செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம்னு சொல்லுவோம். ஓகே, ஆக்சுவலா என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூவல் ஹைரார்கி, அதாவது டியூவல் கவர்னன்ஸ். ஓகே, ஸோ டியூவல் கவர்னன்ஸ் அட் த ப்ரொவின்ஷியல் லெவல் இன் பிரிட்டிஷ் இந்தியா. அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவில் டியூவல் கவர்னன்ஸை கொண்டு வந்தவர் யார்? இரட்டை ஆட்சி முறையை அமல்படுத்தியவர் யார்? அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருந்தாங்க. மாண்டகோ செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம், அதாவது மாண்டகோ செம்ஸ்போர்ட். ஓகே, அந்த சீர்திருத்தத்துக்கு பேரு மாண்டகோ செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம். எந்த ஆக்ட் படி வந்துச்சு? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. ஓகே, 1919 ஆண்டு இந்திய அரசு சட்டம் மாண்டகோ செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் என்று அழைக்கப்படுகிறது. பிரிட்டிஷ் இந்தியாவில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தினார். ஓகே, அந்த டியூவல் கவர்னன்ஸ், இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாண்டகோ செம்ஸ்போர்ட். ஓகே, அடுத்து பாருங்க, at the 2025 Cannes Film Festival யாருக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து கொடுத்தாங்க? கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 2025ல லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்கினவர் யாருன்னு கேட்டிருந்தாங்க. ராபர்ட் டி நீரோ. ஓகே,
ஆக்சுவலாக 5th ஷெடியூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஓகேவா? ஸோ 5th ஷெடியூல், கான்ஸ்டியூஷனோட 5th ஷெடியூல் வந்து கேட்டிருந்தாங்க. 5th ஷெடியூல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஷெடியூல்டு ஏரியாஸ். ஓகேவா? ஸோ ஷெடியூல்டு ஏரியாஸ் இருக்கும் இல்லையா, அதோட அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் பற்றி சொல்கிறது தான் எது? 5th ஷெடியூல் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஓகே, அடுத்து ஆர்டிஐ, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டில் உள்ள ஆக்ட். இது வந்து எந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிஐ வந்து எந்த ஆர்டிக்கிள் வரும்? ஆர்டிக்கிள் 19 ஆஃப் 1A. அடுத்து த பிரைமரி டார்கெட் ஆஃப் த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பற்றி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இதோட முக்கியமான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு மேப் அண்ட் சீக்வன்ஸ் த என்டையர் ஹியூமன் ஜீனோம். ஓகேவா? ஸோ மனித அந்த ஜீன்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து மேப் பண்ணுறது. ஓகே, அடுத்து பாருங்க, த நார்த்தன் பார்ட் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சாகியத்ரி. பின்வருவனற்றுள் எதன் வடக்கு பகுதி சாகியத்ரி என்று அழைக்கப்படுகிறது? மேற்கு தொடர்ச்சி மலைகள். ஓகே, வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? சாகியத்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ சாகியத்ரி. இன் இண்டஸ்ட்ரி காமன் இன்சுலேட்டர்ஸ். ஓகே, இண்டஸ்ட்ரியில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காமன் இன்சுலேட்டர்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ரப்பர், பிளாஸ்டிக்கு, கிளாஸு, செராமிக்ஸு, இது எல்லாமே என்னது? இன்சுலேட்டர்ஸ். ஓகே, அடுத்து பாருங்க, பிரைம் மினிஸ்டர் பார்ட்டிசிபேட்ஸ் இன் த 17th பிரிக் சமிட். ஓகே, 17th பிரிக் சமிட் இப்போ நடந்துச்சு இல்லையா, ஸோ அது வந்து எங்கே நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியோ டி ஜெனிரோ, பிரேசிலில் நடந்துச்சு. அதுக்கு வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க. அதனால இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. 17th பிரிக் சமிட் வந்து எங்கே நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னா பிரேசிலில், ரியோ டி ஜெனிரோ, பிரேசிலில் நடந்துச்சு. ஓகே, அடுத்து பாருங்க, மதர் மேரி கம்ஸ் டு மீ. இந்த புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, ஃப்ரம் த புக்கர் பிரைஸ் வின்னிங் ஆத்தர். ஓகேவா? ஸோ மதர் மேரி கம்ஸ் டு மீ, இந்த புக்கை எழுதினவங்க யாருன்னு கேட்டிருந்தாங்க. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருந்ததி ராய். இவங்களோட புக்கு தான் மதர் மேரி கம்ஸ் டு மீ. ஓகே, த DRDO's ஸ்ட்ராட்டோஸ்ட்ரோபிக் ஏர்ஷிப் பிளாட்ஃபார்ம் ப்ரோக்ராம் வாஸ் டெஸ்டட் இன். எங்கே வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா மத்திய பிரதேசத்தில். ஓகே, இன் 1994 இன்ஃபோசிஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் கார்பரேட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இன். ஓகேவா? ஸோ எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இன்ஃபோசிஸ்? எலக்ட்ரானிக் சிட்டி பெங்களூரில். அடுத்து பாருங்க, த சிங்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் கிரியேட்டிங் ஏ ஃபோல்டர். ஓகே, இப்போ உங்கள் லேப்டாப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய டாக்குமெண்ட் வச்சுருக்கோம். நீங்கள் எதுக்காக ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறீங்க? அதுதான் கொஸ்டின். ஓகே, நம்ம லேப்டாப்பில் எதுக்காக ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறோம்? ஒரு மீனிங்ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு அனாலிசிஸாக கொடுத்துட்டு இருக்கேன் இல்லையா, அப்போ இது எல்லாத்தையும் நான் என்ன மாதிரி ஒரு ஃபோல்டரில் வச்சுருப்பேன்? NTPC UG அனாலிசிஸ்ன்னு போட்டிருப்பேன். அப்போ தான் நான் திருப்பி வந்து எடுக்கும்போது என்னால் ஈஸியாக அந்த ஃபோல்டரை வந்து பார்க்க முடியும். இதுக்குள்ளே என்ன இருக்குது, இந்த ஃபோல்டருக்குள்ளே என்ன இருக்குது. அதுக்கடுத்து இன்னொரு ஃபோல்டர் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த ஃபோல்டரில் என்ன வச்சுருப்பேன்? அதோட வீடியோஸ் எல்லாமே வச்சுருப்பேன். இன்னொரு ஃபோல்டர் வச்சுருக்கேன்னா புக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும். அப்போ என்னென்ன நேமில் நான் வந்து கரெக்டாக அதை வந்து ஒரு நேம் வச்சு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன்னா ஈஸியாக நான் என்ன பண்ணிக்கலாம்? எப்போனாலும் அதை வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ த சிங்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் கிரியேட்டிங் எ ஃபோல்டர் இஸ் சூசிங் எ டிஸ்கிரிப்டிவ் அண்ட் மீனிங்ஃபுல் நேம். ஒரு மீனிங்ஃபுல் நேமாக வைப்போம். அப்படி தானே? ஒரு ஃபோல்டராக இருக்கட்டும், ஒரு ஃபைலாக இருக்கட்டும், எதுக்கு நம்ம அதை கிரியேட் பண்ணுறோம்? அதுக்கு ஒரு நேம்னு எதுக்கு வைக்கிறோம்? எப்போனாலுமே நம்மக்கிட்ட வந்து நிறைய கண்டென்ட் இருக்கும். அப்போ அதை பார்த்தோன்னே எடுக்கணுங்கிறதுக்காக வைக்கிறது தான் ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுருப்போம். ஓகே, தட் கிளியர்லி இண்டிகேட்ஸ் த ஃபோல்டர்ஸ் பர்பஸ். எதுக்காக அந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம்? நான் எதுக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன்? NTPC UGயோட அனாலிசிஸ், இல்லை NTPCயோட GK கொஸ்டின், இந்த மாதிரி ஃபோல்டர் போட்டு நான் வச்சிருப்பேன். அப்போ அதோட பர்பஸ் என்ன? இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே GK கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ நமக்கு என்ன பர்பஸோ அந்த நேமில் நம்ம ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். ஓகேவா? இல்லை அதுக்குள்ளே கண்டென்ட் வச்சுருப்போம். ஃபோல்டர் எதுக்கு கிரியேட் பண்ணுறீங்க? லேப்டாப் ஆர் பிசியில் வந்து ஃபோல்டர் வந்து எதுக்கு கிரியேட் பண்ணுறீங்க? இதுதான் கொஷின். இது ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓல்டு பில்டிங் தட் ஹவுஸ் அ கிரேட்டர் சென்னை கார்பரேஷன். ஸோ எந்த ஓல்டு பில்டிங்? ரிப்பன் பில்டிங். இதுதான் ஓல்டு பில்டிங். ஓகேவா? டியூரிங் த பிரிட்டிஷ் பீரியட் இந்தியாஸ் மெயின் எக்ஸ்போர்ட் வேர் ரா மெட்டீரியல்ஸ் சச்சஸ். என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ்? காட்டன், ஜூட்டு, டீ, இண்டிகோ, ஓபியம் அண்ட் ஸ்பைசஸ். இது எல்லாமே என்னது? மெயின் எக்ஸ்போர்ட்டாக இருந்துச்சு. ஓகே, அடுத்து பாருங்க, ஆஸ்கியோட ஃபுல் ஃபார்ம் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ஷிஃப்ட் 2ல கேட்ட கொஸ்டின். ஆஸ்கியோட ஃபுல் ஃபார்ம் என்ன? அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ஓகே, ஆஸ்கியோட ஃபுல் ஃபார்ம் கம்ப்யூட்டரில் உள்ள கொஸ்டின் கேட்டிருக்காங்க. Why did அலாவுதீன் கில்ஜி introduce a market policy of fixed prices for food grains? அலாவுதீன் கில்ஜி ஏன் உணவு தானியங்களுக்கு நிலையான விலை என்ற சந்தை கொள்கையை அறிமுகப்படுத்தினார்? குறைந்த சம்பளத்தில். ஸோ எதுக்காகனா டு என்ஷூர் தட் சோல்ஜர்ஸ் கேன் லிவ் கம்ஃபர்டபுள் வித் லோ சேலரி. ஓகேவா? ஸோ குறைந்த சம்பளத்தில் இராணுவ வீரர்கள் நிம்மதியாக வாழ்வதை உறுதி செய்ய தான் என்ன பண்ணியிருக்காரு? மார்க்கெட் பாலிசி ஆஃப்
ஃபிக்ஸட் ப்ரைஸஸ் ஃபார் ஃபுட் கிரைன்ஸ். ஓகேவா, ஃபுட் கிரைன்ஸுக்கு உணவு தானியங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் வந்து கொண்டு வந்திருக்காரு அலாவுதீன் கில்ஜி. பை விச் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் த சப்ஜெக்ட் ஆஃப் எஜுகேஷன் வாஸ் டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஸ்டேட் லிஸ்ட் டு கன்கரண்ட் லிஸ்ட். ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்த எஜுகேஷன் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு எந்த அமெண்ட்மெண்ட் படி மாற்றப்பட்டது, எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் படி கல்வி வந்து மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 42வது திருத்த சட்டத்தின் படி 1976 42வது திருத்த சட்டம் வந்து கல்வியை வந்து மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு வந்து மாற்றியது. ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. which tribe is found north east India? நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ட்ரைபுக்கு நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகா ட்ரைப்ஸ். ஓகே, ஸோ நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகா ட்ரைப். த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ எத்தனை சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500. நேஷனல் ஓட்டர்ஸ் டே வந்து கேட்டிருக்காங்க. அப்போ அடுத்த ஷிஃப்ட் போகிறவங்க என்ன பண்ணணும், முக்கியமான டேஸ் எல்லாமே படிச்சுட்டு போகணும். இது எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் உள்ள கொஸ்டின், நம்ம டெஸ்ட் பேட்ச்லையும் கொடுத்த கொஸ்டின் தான் இது. நேஷனல் ஓட்டர்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன். தேசிய வாக்காளர் தினம் டேஸ் என்று கொண்டாடப்படுகிறது ஜனவரி 25. அடுத்து பாருங்க, த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் எ கோல்டு மெடல் அட் த காமன்வெல்த் கேம்ஸ். ஓகே, ஸோ யார் வின் பண்ணியிருக்காங்க, மில்கா சிங். ஓகே, இன் விச் ஸ்டேட் இஸ் த சுந்தர்பன் டெல்டா லொகேட்டட். சுந்தரவன டெல்டா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்க இருக்கு, மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால்ல. A wealthy person in the early Vedic period was known as. வேத காலத்தின் துவக்கத்தில் ஒரு செல்வந்தர் எவ்வாறு அழைக்கப்பட்டார், கோமத். ஓகே, ஸோ வேத காலத்தில் வேதிக் பீரியட்ல பணக்காரங்களை எப்படி சொன்னாங்க, கோமத்துன்னு சொல்லியிருக்காங்க. வெல்த்தியா இருக்கக்கூடிய பர்சனை வந்து கோமத், செல்வந்தர்களை என்ன சொல்லியிருக்காங்க, கோமத்துன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸோட ஸ்கோர் வந்து கேட்டிருக்காங்க. முந்தின ஷிப்ல இந்தியாவோட ரேங்க் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இதில் எவ்வளோ ஸ்கோர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவோட ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.685. In 2023 India's human development index score was 0.685. ஓகேவா, 0.685. ஓகே, இதுதான் நம்மளோட HDI ஸ்கோர். ஓகே, ஸோ இதை ரிலீஸ் பண்ணக்கூடிய அமைப்பு எது அப்படின்னா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அந்த HDI இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஹூ ஃபர்ஸ்ட் கிரியேட்டட் த பீரியாடிக் டேபிள் இன் 1869? 1869ல பீரியாடிக் டேபிள் கிரியேட் பண்ணவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேண்டலிவ். ஓகே, த ரிசர்வேஷன் ஃபார் SC and ST விமன் இன் பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன் is mentioned. ஓகே, SC ST யோட ரிசர்வேஷன். ஓகே, பஞ்சாயத்து ராஜ்ல SC ST கான ரிசர்வேஷன் வந்து எந்த ஆர்டிகிள்ல சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிகிள் 243D. ஓகே, நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகிள் 243D ல பாத்தீங்கன்னா SC ST யோட அதாவது SC ST விமன் ரிசர்வேஷன். ஓகே, ஸோ பஞ்சாயத்து ராஜ்ல SC ST விமன் ரிசர்வேஷன் வந்து பத்தி சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் த ரைட் டு ப்ராப்பர்ட்டி இன் இந்தியா? இந்தியாவில் சொத்துரிமை சட்டத்தின் நிலை என்ன? ஓகேவா, ஸோ எந்த ஒரு நபருக்கும் சட்டப்பூர்வமான உரிமை கிடைக்கிறது. ஓகேவா, legal right available to any person. Several government schemes focus on urban development in India. ஓகேவா, ஸோ அர்பன் டெவலப்மெண்ட் இன் இந்தியாவுக்கான முக்கியமான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து என்னன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனானா என்னது, இந்த வீடு கட்டி கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அதுக்கு ஒரு மானியம் வழங்குவாங்க இல்லையா வீடு கட்டுறதுக்கு. நம்ம ஊர்லேயே நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து அம்ருத் ஸ்கீம், அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுனுவேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போ அர்பன் டெவலப்மெண்ட், அர்பன் ஏரியாஸை டெவலப் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட முக்கியமான ஸ்கீம் பத்தி கேட்டிருக்காங்க. ஒன்னு வந்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, நகர்ப்புற வீட்டு மேலாண்மை திட்டமா. ஸோ வீடு கட்டுறதுக்கு ஒரு மானியம் மாதிரி கொடுப்பாங்க கவர்மெண்ட்ல இருந்து. ஸோ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. இன்னொன்று வந்து அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுனுவேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அம்ருத் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. வாட் டஸ் டயட்ரி ஃபைபர் டூ ஃபார் த ஹியூமன் பாடி? ஓகே, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டயட்ரி ஃபைபரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன். நம்ம சாப்பிட்றது எல்லாமே செமிச்சு நம்ம அதுக்கு கழிவா வெளியே போகுது இல்லையா, ஸோ அப்போ கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கணும். அதுதான் இந்த ஃபைபரோட முக்கியமான, டயட்ரி ஃபைபரோட முக்கியமான வேலை. ஓகே, இந்த டயட்ரி ஃபைபர் என்ன பண்ணும், நம்ம சாப்பிட்ற எல்லாத்தையும் நல்லா டைஜஸ்ட் பண்ணும். ஃபைபர் மே பி பெஸ்ட் நோன் ஃபார் இட்ஸ் எபிலிட்டி டு ப்ரிவென்ட் ஆர் ரிலீவ் கான்ஸ்டிபேஷன். கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஓகேவா, ஸோ அதுதான் பெரிய பிரச்சனை, அப்படிதானே. வாட் இஸ் டயட்ரி ஃபைபர்? டயட்ரி ஃபைபரோட முக்கியமான வேலை என்ன? அந்த டயட்ரி ஃபைபர் வந்து சாப்பிட்ற எல்லாத்தையும் செரிமானம் பண்ணி அப்படி வெளியே இது பண்ணுறது. ஓகேவா, ஸோ இந்த இதில் இருந்து ப்ரிவென்ட் பண்ணுறது, கான்ஸ்டிபேஷன்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணும். இதுதான் டயட்ரி ஃபைபரோட வேலை. The most famous folk painting of Bihar is மதுபானி பெயிண்டிங். இதுக்கு இன்னொரு நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, பீகாரில் இருக்கக்கூடிய பெயிண்டிங் வந்து என்னது, மதுபானி பெயிண்டிங். அதை வந்து மிதிலா பெயிண்டிங்னு சொல்லலாம். ஓகே, மதுபானி பெயிண்டிங்னு சொல்லலாம், மிதிலா பெயிண்டிங்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, ஒரு ஷார்ட்கட் கீ வந்து கேட்டிருக்காங்க, கண்ட்ரோல் வி. கண்ட்ரோல் வி வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, பேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஒரு இடத்துல ஒரு கண்டென்ட் இருக்குது அப்படின்னா அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம செலக்ட் ஆல் கொடுத்துட்டு கண்ட்ரோல் சி கொடுத்தோம் அப்படின்னா அது காப்பி ஆகும். அதை இன்னொரு டாக்குமெண்ட்டில் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா
அப்படின்னா கண்ட்ரோல் வி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து பேஸ்ட் ஆகிரும். சப்போஸ் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே இருக்க டேட்டா எல்லாமே கட் ஆகிரும். ஓகே, கட் பண்ணிட்டு இன்னொரு இடத்துலையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, காப்பி பண்ணோம் அப்படின்னா எத்தனை டைம்னாலும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே இது கட் பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு வாட்டி தான் நம்ம வந்து பேஸ்ட் பண்ண முடியும். ஓகே, இங்கே இருக்கிறத கட் பண்ணி அப்படி இங்கே தூக்கி போடுறோம்னு அர்த்தம். அதே நம்ம காப்பி பண்ணிட்டோம் அப்படின்னா எத்தனை வாட்டினாலும் கண்ட்ரோல் வி கொடுத்தோம் அப்படின்னா பேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இது மாதிரி நிறைய ஷார்ட்கட் கீ இருக்குது. கண்ட்ரோல் எஸ் இருக்குது. கண்ட்ரோல் எஸ் வந்து எதுக்கு சேவ் பண்ணுறதுக்கு. கண்ட்ரோல் வேற என்னெல்லாம் இருக்குது, கண்ட்ரோல் எஸ், கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் எக்ஸ், கண்ட்ரோல் இசட் இருக்குது. கண்ட்ரோல் இசட் வந்து என்னது அன்டூ பண்ணுறது. அதே மாதிரி ரீடூ பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் எஃப் வந்து என்னது என்ன, அதாவது அந்த டாக்குமெண்ட்டில் வந்து ஏதாவது ஒரு வேர்டாக இருக்கட்டும் நம்பராக இருக்கட்டும் ஏதாவது ஒன்று ஃபைன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் எஃப் வந்து இது பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட் கீஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. விச் ஒன் ஆஃப் த வாட்டர் பாடி செப்பரேட் அந்தமான் ஃப்ரம் த நிக்கோபார். ஓகே, ஸோ அந்தமான் நிக்கோபாரை பிரிக்கக்கூடிய அந்த வாட்டர் பாடியோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 10 டிகிரி சேனல். ஓகேவா, அடுத்து விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிஷரிஸ் கிளஸ்டர் இன் இந்தியா. யூனியன் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் ஃபிஷரிஸ் மினிஸ்டர் யாரு, ராஜீவ் ரஞ்சன் சிங். இவர் தான் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் ஃபிஷரிஸ் மினிஸ்டர். லான்ச் த கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் எவர் ஆர்கானிக் ஃபிஷரிஸ் கிளஸ்டர் இன், எங்க ஆரம்பிச்சிருக்காங்க, நம்ம கண்ட்ரியோட ஆர்கானிக் ஃபிஷரிஸ் கிளஸ்டர் வந்து எங்க ஆரம்பிச்சிருக்காங்க, எங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிக்கிம்ல. எந்த டிஸ்ட்ரிக்ட்லனா சோரங் டிஸ்ட்ரிக்ட்ல. ஓகேவா, ஸோ ஜோரங் மாவட்டத்தில், சிக்கிம்ல இருக்கக்கூடிய ஜோரங் மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் எவர் ஆர்கானிக் ஃபிஷரிஸ் கிளஸ்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. ராணி அவந்தி பாய் வாஸ் குயின் ஆஃப் விச் ஸ்டேட் இன் இந்தியா. ஓகே, மண்ட்லா ஸ்டேட். ஓகே, த டிஜிட்டல் எக்கனாமி பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் DEPA. ஓகேவா, ஸோ DEPA இஸ் கரண்ட்லி கம்ப்ரைஸ்ட் ஆஃப் எங்க, சில்லு, நியூசிலாந்து அண்ட் சிங்கப்பூர். ஓகேவா, who first came to India for trading purpose. முதல்ல வியாபார வியாபாரத்துக்காக இந்தியாவுக்குள்ள வந்தவங்க யாரு, போர்ச்சுகீசியர்கள். முதல்ல யார் வந்தாங்க, ஒரு மாலுமி வருவார் இல்லையா, கோழிக்கோடுல வந்து இறங்குவார். கேரளாவில் இருக்க கோழிக்கோடுல வந்து இறங்குவார். அவர் நேம் என்ன, வாஸ்கோட காமா. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு வந்த போர்ச்சுகீசிய மாலுமி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்கோட காமா. இந்தியாவுக்கு வியாபாரத்துக்காக ஃபர்ஸ்ட் வந்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களா வந்தாங்க, டச்சுக்காரர்கள், டேனியர்கள், வெள்ளையர்கள்னு ஒவ்வொருத்தங்களா வர ஆரம்பிச்சாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 14 ஆகஸ்டோட ஷிஃப்ட் 1 and 2ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா, ஷிஃப்ட் 3ல கேட்ட கொஸ்டின்ஸை அடுத்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒவ்வொரு ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸும் எதுக்காக அப்படியே உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்த ஷிஃப்ட் போகும்போது இதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இதுல கேட்ட கொஸ்டின் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாம் படிக்கும்போது 5 கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 0.1 மார்க்குக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அந்த 0.1ல கூட ஒருத்தங்க நம்ம ரேங்க்குக்கு முன்னாடி போயிடுவாங்க. அப்போ லாஸ்ட் மினிட்ல 5 கொஸ்டின்ங்கிறது எவ்வளோ மார்க்குன்னு பாருங்க. 65க்கு தான் இப்போ படிச்சுட்டு இருக்கோம், 65 மார்க் தான் இப்போ எடுக்கிறோம்னா எக்ஸ்ட்ரா இந்த அனாலிசிஸ்லாம் பார்க்கும்போது இன்னொரு 5 கூடும்போது 70 மார்க் ஆகும். அப்போ 5 மார்க் எக்ஸ்ட்ரா கூடுது, 10 மார்க் எக்ஸ்ட்ரா கூடுது அப்படின்னா நம்ம ரேங்க் எவ்வளோ முன்னாடி போகும்னு பாருங்க. கட் ஆஃபை விட அதிகமான மார்க் எடுக்கலாம். நீங்க கூட நம்ம ஸ்டூடெண்டோட ஒரு சக்சஸ் ஸ்டோரி பார்த்துருப்பீங்க, மணிகண்டன் ஒரு ஸ்டூடெண்டோட சக்சஸ் ஸ்டோரி. அதில் கூட சொல்லியிருப்பாரு, கடைசி ஒரு 2 நிமிஷத்தில் அந்த 2 கொஸ்டின் போட்டேன், அந்த 2 கொஸ்டினால நான் கட் ஆஃபை விட 1 மார்க் அதிகமாக எடுத்து பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார் அந்த சக்சஸ் ஸ்டோரியில் கூட. ஸோ அப்போ நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மார்க்குக்குமே காம்படிட்டிவ் எக்ஸாமில் வேல்யூ இருக்கு. ஒவ்வொரு 0.5 0.3 ஒவ்வொரு இதுக்குமே வேல்யூ இருக்கு. அதனால தான் 100% அக்யூரசி மெயின்டைன் பண்ணுங்க. நான் சொல்றேன் 100% அக்யூரசி மெயின்டைன் பண்ணுங்க. கடைசி ஒரு கொஸ்டின் நம்ம கரெக்டாக போடுறதுல கூட நம்மளோட டோட்டலாக நம்ம பாஸ் பண்ணுறோமா அப்படிங்கிற எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஓகேவா, ஸோ நம்மளோட இதுவே மாறும், ஃபியூச்சரே மாறும். அந்த ஒரு மார்க்கில் நம்மளோட எல்லாமே மாறும். ஓகேவா, அதனால ஒவ்வொரு மார்க்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அனாலிசிஸ் எல்லாமே கொடுக்குறோம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னு ஹிண்ட் மாதிரி தான் கொடுப்பாங்க, அந்த டாபிக் மட்டும் தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கேட்டாங்க மேடம், இதுக்கு ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின், இதுக்கு ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கொடுப்பாங்க. அது எல்லாத்தையும் உட்காந்து தொகுத்து அதை கொஸ்டினாக மாற்றி அதை முடிஞ்ச அளவுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா, அதனால பாருங்க, அனாலிசிஸ் வீடியோஸை கரெக்டாக பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக ரியல் எக்ஸாமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இனி வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒவ்வொரு செப்டம்பர் நமக்கு 9 வரைக்கும் எக்ஸாம் இருக்குது. அதனால் ஆகஸ்ட் 7லேருந்து செப்டம்பர் 9 தான் உங்களுக்கு எக்ஸாம்னா எல்லா ஷிஃப்ட்டோட அனாலிசிஸும் தரவாக பார்த்துருங்க. ஓகேவா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் 6 to 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் எனக்கு எங்கேருந்து படிக்கணும்னு தெரியல மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் CAPDF கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதில் ஜாயின் பண்ணிவிட்டு இதில் இருக்க கரண்ட் அஃபேர் எல்லாமே படிச்சுக்கோங்க. இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 499. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஜனவரி 2024 இன்னைக்கு
டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேருமே இதில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் நியூஸ் பேப்பர் எதுவுமே படிக்க வேண்டாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டேட் வைஸாகவும் மந்த் வைஸாகவும் உங்களுக்கு இதில் சூப்பராக கொடுத்துருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கரண்ட் அஃபேர் வந்து இருக்கும். அதே மாதிரி இப்போ தான் நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு எங்கேருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியல. நான் வந்து எனக்கு கரெக்டான ஒரு கைடன்ஸ் வேணும். நான் பேசிக்லேருந்து படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட்டு லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரே கோர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுற மாதிரி பெஸ்ட்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். பேங்கிங் இருக்குன்னா பேங்க் பிஓ அண்ட் கிளர்க்குக்கான எக்ஸாம்ஸ் இருக்கும். எஸ்எஸ்சி இருக்குன்னா எஸ்எஸ்சியோட சிஜிஎல்லேருந்து ஜிடி வரைக்கும் எம்டிஎஸ் சிஹெச்எஸ்எல்னு எல்லா எக்ஸாமுமே கவர் ஆகும். அதே மாதிரி ரயில்வே இருக்குன்னா ஏஎல்பியிலேருந்து குரூப் டி வரைக்கும் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே கவர் ஆகும். ஏஎல்பி என்டிபிசி குரூப் டி ஜேஇன்னு எல்லா எக்ஸாமும், அதே மாதிரி நேவி எக்ஸாம்ஸு ஆர்மி எக்ஸாம்ஸ்னு எல்லாமே ஒரு கோர்ஸ்லேயே கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ இப்போ தான் உங்களுக்கு 18 வயசு ஆகுது அப்படின்னா இப்போவே ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் வீடு தான் கோச்சிங் சென்டர். உங்கள் கையில் இருக்க மொபைல் ஃபோன் லேப்டாப்பை நல்ல விதமாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் வீக்லி பிளான் வந்து கொடுத்துருப்போம். அந்த பிளான் படியே கரெக்டாக படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு 0 லெவல் ஒரு பிகினர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு 4லேருந்து 6 மாதத்துக்குள்ளே ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, இதோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஏன்னா இதில் வந்து ஒரு எக்ஸாம் மட்டும் இல்லை, அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமான கிளாஸஸ் எல்லாமே இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே இது எனக்கு 1 இயர் மட்டும் ஆல் இன் ஒன் கோர்ஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட்டு 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணிடுவோம். அதுக்கான மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட், வீக்லி பிளான் எல்லாமே கொடுத்துருவோம். டவுட் கிளாரிஃபை பண்ணுறதுக்கான வாட்ஸ்அப் குரூப்பும் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணால் ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் மெசேஜ் பண்ணதும் டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா பேக்கெண்ட்லேருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே இது 1 இயர் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணிங்கன்னா 1499 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. எனக்கு எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் வேணும், என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்ச் வேணும், குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டு டெஸ்ட் பேட்ச்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. இதே மாதிரி நீங்கள் மேக்ஸில் மட்டும் வீக்காக இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸுக்கான கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். சயின்ஸில் மட்டும் வீக்காக இருக்கீங்கன்னா சயின்ஸுக்கான கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே மறக்காமல் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட ப்ரிப்பரேஷனை இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது மாதிரி காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு அந்த 18 வயசை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா எப்போ வந்து நீ வேலைக்கு போவங்கிற ப்ரெஷரும் இருக்கும், எப்போ கல்யாணம் பண்ணிப்பங்கக்கூடிய ப்ரெஷரும் இருக்கும். அந்த ப்ரெஷர் இல்லாமல் நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து ரிலாக்ஸாக படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட்டு 18 வயசுலேயே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு நான் குரூப் டிக்கு அப்ளை பண்ணிட்டேன் மேடம், இன்னும் படிக்க ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட்டு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் குரூப் டிக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச், எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபைனல் செலெக்ஷன் பேட்சஸில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வேறு மெட்டீரியல்ஸ் புக்ஸ் எதுவுமே வாங்க வேண்டாம். இதில் இருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். எந்த எக்ஸாம்னாலும் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். நம்ம டெலகிராம் குரூப் டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.